அன்பார்ந்த தமிழ் உறவுகளுக்கு இனிய வாழ்த்துக்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா, பாலா 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 பிரச்சனை முடிஞ்ச பாடு இல்லை. நானும் அவரை ஆதரித்து ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவுக்கு ஆதரவும் உண்டு, எதிர்ப்பும் உண்டு. என்ன சொல்கிறேன்னா, குற்றம் வேறு, தவறு வேறு. குற்றம் என்பது மன்னிக்க முடியாத ஒன்று, தவறு மன்னிக்கக்கூடியது, திருத்தி கொள்ளக்கூடியது. அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பாலா ஒருபோதும் குற்றம் செய்தவர் இல்லை என்பது எனது வாதமாக இருக்கிறது. ஆர்வத்தினாலோ அறியாமையினாலோ தவறுகள் செஞ்சிருக்கலாம். அதை சுட்டி காட்டினால் திருத்திக் கொள்ளப் போகிறார். இப்போ 2வது காணொளி கூட வெளியிட்டிருக்கிறார் குற்றம் சாட்டிய உமாபதி அவர்கள். உமாபதி அவர்கள் பல்வேறு பத்திரிகைகளில் பணியாற்றியவர், அனுபவம் மிக்கவர், ஆதாரத்தோடு குற்றம் சாட்டுவார் என்பது தெரியும். அதே சமயத்தில் குற்றம் சாட்டும் போது கிள்ளியும் விட்டுக்கிறாரு, தடவையும் கொடுக்கிறாரு. பாலா மனசளவில் நல்லவர், உதவி செய்பவர். ஆனால் சர்வதேச கைக்கூலி அது தவறு என்னை பொறுத்தளவு. முதலில் பெருங்குற்றச்சாட்டை வைத்தார் திரு உமாபதி அவர்கள். சர்வதேச கைக்கூலி பாலா என்றும் பின்னால் இருந்து யாரோ இயக்குகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு மிக ஆபத்தானவர் பாலா. போலியான அவசர ஊர்தி, ஆம்புலன்ஸ், போலியான உதவிகள், எப்படி ஹாஸ்பிட்டல் இவரால் கட்ட முடியும்? அதற்கு பல கோடிகள் ஆகுமே என்றெல்லாம் குற்றச்சாட்டை வைத்தார் திரு உமாபதி அவர்கள். 2வது காணொலியில் சில தரவுகளையும் கொடுத்திருந்தார். அவசர ஊர்தி சம்மந்தப்பட்டதை காண்பிச்சார். அதில் 30 ஆண்டுகள் பழமையான அவசர ஊர்தி இருக்குது. காப்பீடுங்கிற இன்சூரன்ஸ் இல்லை, அது இல்லாமல் ஓடுது. இதெல்லாம் தண்டனைக்கு உரியது அப்படின்னு சொன்னார். அதில் பயணித்தா ஏதாவது நிகழ்ந்தால் அவர்களுக்கு என்ன ஆகுது, இப்படி குற்றச்சாட்டுகளை வைத்தார். இவைகளை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில், உண்மையாக இருந்தால் அது மாற்றிக்கொள்ள வேண்டியதான். இது தவறு தான், இது குற்றம் இல்லை. நான் கேட்குறது, சர்வதேச கைக்கூலி என்று கூறி நெருப்பை பற்ற வச்சது திரு உமாபதி அவர்கள். தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானவர், கொஞ்சம் கொஞ்சமாக புகழடைந்து அரசியலில் நுழைஞ்சிடுவார் என்று சொன்னீங்க. ஆனால் அவர் கூறிவிட்டார், நான் அரசியல்லாம் வரல அப்படின்னு. இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு நீங்கள் தரவுகளை, ஆதாரத்தை கொடுக்கல. அவசர ஊர்திக்கான தரவுகளை கொடுத்துருக்கீங்க, இன்னும் அது உண்மை அறியப்படவில்லை. இது இந்த முக்கிய குற்றச்சாட்டுகளான சர்வதேச கைக்கூலி, ஆபத்தானவர், தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானவர், யாரோ இயக்குறாங்க, இதற்கான தரவுகளை இங்கே கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் தரணும். அடுத்து அவசர ஊர்தி, இது சம்மந்தமாக குற்றச்சாட்டும் சில ஆதாரங்களையும் காண்பித்தாங்க. நீங்கள் உங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏன் தவறு என்றால் அவருக்கு சுட்டி காட்டியிருக்கலாம். தவறை திருத்தி கொள்ள சொல்லவில்லை நீங்கள், அல்லது புகார் அளித்து தண்டனைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கணும். அதுக்கெல்லாம் நாங்கள் மறுப்பு தெரிவிக்கல. தவறாக இருக்கும் பட்சத்தில் ஒன்று நீங்கள் கொடுத்து அவரை மாற்றிருக்கலாம், இதெல்லாம் தவறுப்பா அப்படின்ட்டு. இல்லை புகார் அளிச்சிருக்கலாம். புகார் அளித்து முகாந்தரம் இருந்துச்சுன்னா அதை அவர் சந்திச்சு தான் ஆகணும், சந்திப்பார். பாலாவை என்னை பொறுத்த வரைக்கும் பாலா ஒரு வெகுளி தான். இயற்கையாகவே உதவுற எண்ணம் கொண்டவர். செயல்களை நெறிமுறைப்படுத்துவதில் சில தவறுகள் இருக்கலாம், அது அறியாமையாலும் இருக்கலாம். அப்படி தவறு இருக்கிற நிலையில் சுட்டி காட்டினா திருத்தி கொள்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. திருத்தி கொள்ளக்கூடிய ஆள் தான். ஒன்று, தாழ்வு மனப்பான்மை உடையவர் பாலா அவர்கள். அதனால தான் கொஞ்சம் அடக்கி வாசிப்பார். பெரும் குற்றவர் செய்தவர் போல சித்தரிக்கக்கூடிய சூழல் தான் ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் குற்றமற்றவர் பாலா, சில தவறுகளை வேண்டுமானால் செய்திருக்கலாம். அதுக்கடுத்த குற்றச்சாட்டு விளம்பரத்தை தேடிக்கொள்வது, காணொளி மூலயமா அவரை பகிரங்கப்படுத்தி கொள்வது. இது சிலருக்கு அது தவறாக தெரியலாம், சிலருக்கு அது சரியாக தெரியலாம். ஏன்னா இன்று விளம்பரம் இல்லாமல் ஏதும் இல்லை. எல்லாமே விளம்பரத்தை மையப்படுத்தி தான் இருக்கிறது. அதுவும் கீழே இருந்து வர்றவனுக்கு விளம்பரம் ஒரு அவசியமான ஒன்று. யாருக்கு இல்லைங்க விளம்பரம்? நடிகர்களுக்கு இல்லையா? நடிகைகளுக்கு இல்லையா? சின்னத்திரை நட்சத்திரங்களுக்கு இல்லையா? இல்லை வலைதளத்தில் காணொளி அமைக்கிறாங்களே அவங்களுக்கு இல்லையா?
எல்லோருக்கும் விளம்பரம் தேவைப்படுது. அது காலம் மாறிக்கிட்டு வருது. இப்போ தொட்டதுக்கெல்லாம் குடும்ப விஷயம் முத கொண்டு காணொலியில் வெளியிடுறாங்க. நீங்கள் வந்து உதவி செய்கிறத போடுறதுக்கு வந்து பெருசாக சொல்கிறீங்க. அவர் மறுக்கலாம், இல்லை நான் என்னை பார்த்துட்டு 4 பேர் உதவி செய்கிறாங்க அப்படின்னு. அப்படி இல்லைங்க, அவர் வந்து தெரிஞ்சே கூட விளம்பரம் படுத்துறதுக்காகவே படுத்தியிருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா கீழே இருந்து வர்ற ஒரு ஆள் தன்னை பிரபலப்படுத்தி கொள்ளிட்டு அவருக்கு நடிகர் ஆகுங்கிறது தான் ஆசை, ஹீரோவாக ஆகணுங்கிறதுக்கு. அதை மையப்படுத்தி காணொலிகளை வெளியே விட்றாரு. அதை வைத்து முன்னேற பார்க்குறாரு. தவறு செஞ்சிருந்தா தான் நம்ம ஒரு குற்றம் சாட்டலாம். அதாவது அடுத்தவர்களிடம் பண உதவி பெற்று அதை தனது பெயருக்கோ தனது உற்றார் உறவினர் பெயருக்கோ நண்பர்களுக்கோ பதுக்கி இருந்தால் அது குற்றச்சாட்டு. அவர் அப்படி செய்யல, கிடைக்கிறத உதவி செய்கிறாரு. அவருக்கு பெரும் தேவைகளும் இல்லை, சிறு தேவைகளுக்கு பூர்த்தி செய்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு பாக்கிய மக்களுக்கு தான் செய்கிறாரு. இதில் எங்கேருந்துங்க சுயநலம் இருக்கு? ஏதாவது கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருந்தா, எத்தனையோ பேர் சொன்னாங்க உனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கப்பால, மற்றவைகளை உதவி செய்யணும். ஆனால் அவர் கேட்கல, எல்லாத்தையுமே உதவி செய்கிறாரு. சிலர் இடது கைக்கு தெரியாமல் வலது கை கொடுக்கும், சிலருக்கு மற்றவர் அறிய உதவி செய்வாராம். நமக்கு தேவை இல்லாதவர்களுக்கு உதவி கிடைக்கதா அப்படிங்கிறது தான். விவாதம் வைங்க, விமர்சனம் செய்யுங்க, தப்பு இல்லை, அதெல்லாம் நான் குற்றம் சொல்லலை. ஆனால் குற்றம் சாட்டாதீங்க. குற்றம் சாட்டுனா ஆதாரத்தோட குற்றம் சாட்டணும், தரவுகளோட குற்றம் சாட்டணும், ஆதாரமும் வெளியின்னு. இப்போ உமாபதி அவர்கள் வெளியிட்டது கூட தவறினால் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் தான். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை திருத்திக் கொள்ளலாம். குற்றத்துக்கு பெருந்தண்டனை கிடைக்கும், தவறுகளுக்கு பெருந்தண்டனை கிடைக்காது, சிறு தண்டனை தான். அதை மாற்றிக்கொள்ளக்கூடியதானங்க. குற்றம் சாட்டுறவங்க தான் ஆதாரத்தை காட்டணும். குற்றம் சாட்டப்பட்ட பாலா மறுத்திருக்காரு. சட்ட ரீதியாக சொல்லுங்க, அப்போ ஆதாரம் தருவார் பாலா. அவர் தெளிவாக சொல்கிறாரு, யார்கிட்ட நான் பணம் வாங்கலை, நான் சம்பாதிக்கிறது தான் நான் எல்லாருக்கும் உதவுறேன், அது உதவின்னு கூட சொல்ல நான் விரும்பலை, கடமை என்று பாலா சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, ஆதாரத்தை காமிச்சிட்டாங்க. ஆதாரத்தை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும், யாராக இருந்தாலும் சரி, அது உண்மையாக பொய்யான்னு. இல்லைன்னா அது வதந்தி ஆகிடும். வதந்தி வேகமாக பரவக்கூடியது இல்லையா? அதை இதனால் சொல்கிறேன். அவர் தவறுகள் செய்திருக்கலாமோ ஒழிஞ்சு குற்றம் செய்யவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. என்ன நண்பர்களே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்பதை கூறுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.